வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான எறா தொக்கு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த எறா தொக்கு செய்யறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதே 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். இந்த சமயத்தில் நம்ம எறா சேர்த்துக்கலாம். இது 300 கிராம் தோல் உரிச்ச எறா. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏன் எறால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோன்னா, எறா குக் ஆகும் போது எறாலேருந்தே தண்ணி நிறைய வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா எறா தொக்கு தயார். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.